ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் எதுக்கு இப்ப இங்க வராரு? இவர் இப்ப எப்படி சமாளிக்கிறது? என்னங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வீட்ல இருக்கீங்க? அங்க உங்க ஒருத்திக்காக மொத்த பேரும் வாசலே பாத்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இல்லங்க, ஒருத்தங்களுக்கு துணி கொடுக்கணும். அவங்க பக்கத்துல வந்ததும் சொல்றேன், நீங்க கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் அவங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க. நம்ம கார்ல கொண்டு போய் கொடுத்துட்டு மண்டபத்துக்கு போலாம். இல்லங்க, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடியே வந்துடுவேன். ஏங்க, நீங்க ஒண்ணு இன்னொரு வீட்டு விசேஷத்துக்கு போல சும்மா போய் தலையை காட்ட. இது உங்க வீட்டு விசேஷம். அதுவும் நீங்க மகளா நினைக்கிற உங்க பொண்ணு ரம்யாவோட நிச்சயதார்த்தம். நீங்க முத ஆளா வந்து நிக்காம இங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற எதுவும் சரியா படல. நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்னதா ஒரு வேலை இருக்கு, அவ்வளவுதான். முடிஞ்சதும் நான் வந்துருவேன். நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு போய் சொல்ல வரலைங்க, உங்க முகமே காட்டி கொடுக்குது. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. கிறிஸ் வீட்ல எதுவும் உங்களை சொன்னாங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வேலை இருக்குங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு மொத்த பாரத்தையும் உங்க மேல தூக்கி போட்டுட்டு ராப்பகலா தூங்காம ஓடி ஓடி உழைச்சது எதுக்காக? இப்படி ஒரு நாளுக்காக தானே? அப்படி இருக்கிறப்ப பக்கத்துல நீங்களே எப்படி? இதுல ஏதோ இருக்குங்க. என்ன உங்க உண்மையான நண்பனா நினைச்சா எதையும் மறைக்காம சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க சொல்ற போயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. எதுக்கு இப்ப கண் கலங்குறீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே ரம்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான். இப்போ நான் வராம இருக்கிறதும் ரம்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான். வராம இருக்கீங்களா இல்ல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இங்க பாருங்க, என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேலேயே மறைக்காம சொல்லுங்க. நீங்க பாரு, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னா நீ நாளைக்கு மண்டபத்துக்கே வரவே கூடாது. நாங்க என்ன நிச்சயதார்த்தத்துக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்டோம். ரொம்ப சிம்பிளா நீ வரக்கூடாதுன்னு சொல்றோம், அவ்வளவுதானே?